அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவணபவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே நிறைய விஷயங்களை நம்ம யூடியூப் வாயிலாக வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். ஒரு நபர் மிக அழகாக தொலைபேசி வாயிலாக வாஸ்துவுக்குரிய ஒரு பரிகாரங்கள், ஒரு மாற்று வழிகள், எளிய வழிமுறைகள், சிம்பிளிஃபையான ஒரு ஆன்சர் எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த ஆன்சருக்கு தேடி அலைகிறத விட உங்கள் வீடு வாஸ்து முறைப்படி இருக்குதாங்கிறத ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து சின்ன ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்கள். அதையும் மீறி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு வருங்காலங்களில் மிக தெளிவாக நான் சொல்கிறேன். என்னுடைய வாஸ்து உங்களுக்கு என்னுடைய வாஸ்து அப்பாயின்மெண்ட் வேணும், வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு நோக்கம், அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ வாஸ்து ஆல்ட்ரேஷன் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ அந்த சின்ன விஷயங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் என்ன ரோல் ப்ளே பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணி நான் இந்த கஸ்டமரை ஃபோனில் பேச வைக்கிறது, அவங்க வீடியோ எடுத்து போடுறது, இதெல்லாம் நான் இதுவரை பண்ணலை. ஆனால் தெளிவான முறையில் வரும் நாட்களில் நான் ஒரு டிராயிங் போட்டு என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணேன், அதற்கான மாற்றங்கள் என்ன நடந்ததுங்கிறத நான் நிச்சயமாக சொல்கிறேன். இப்போ இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டிக் டேங்க். அதாவது செப்டிக் டேங்கில் பயோ செப்டிக் டேங்க்னு சொல்கிறாங்க சார். நிறைய பேர் பயோ செப்டிக் டேங்க் அமைக்கலாம். இப்போ ஒரு புதிய ஒரு வழிமுறை கண்டுபிடிச்சதுனால அது சரியா தவறா, அப்போ இதுக்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஒரு நண்பர் கேட்டார். அப்போ நான் சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்தேன். அப்போ வாஸ்து முறைப்படி ஒரு வீட்டுக்கு செப்டிக் டேங்கே வாஸ்துக்குள்ளே வருமா அப்படின்னா வராது. அப்போ அந்த செப்டிக் டேங்க் நம்ம தேவைக்காக பயன்படுத்துகிறோம். அந்த தேவைகளை நம்ம எப்படி அதை கரெக்டான சரியான முறையில் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். பயோசெப்டிக் டேங்க் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான முறையில் அதற்கு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது குழி தோண்டி அது உள்ளே அப்படியே இறக்கி லைன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அழகான முறையில் சொன்னார். எனக்கும் பயோசெப்டிக் டேங்கை பற்றி ஒரு சில அனலைசிஸில் நான் பார்த்த வகையில் அது ஒரு தவறான விஷயமாக எனக்கு தெரியலை. பயோசெப்டிக் டேங்க் அப்படிங்கிறது அதுவாகவே அது ஃபில் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம கழிவை அதுவே அதை அழகான முறையில் அதை வெளியேற்றுறதும் சரி, அது ஒரு இயற்கைக்கு புறம்பான செயல்களை அது பண்ணலை. அதனால் அதை நான் அக்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. செப்டிக் டேங்க் நீங்கள் பயோசெப்டிக் டேங்க் அழகான முறையில் அமைத்து கொள்ளலாம். நம்ம விதிமுறைகளுக்கு உட்பட்டு அமைச்சுக்கோங்க. இப்போ வடக்கில் செப்டிக் டேங்க் போடுறீங்கன்னா அந்த ஏரியா பார்த்து சரியான முறையில் நீங்கள் அந்த செப்டிக் டேங்கை அமைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பயோசெப்டிக் டேங்க் அமைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு பதில் நிச்சயமாக அமைத்து கொள்ளலாம். நீங்கள் அதுக்குரிய லைன் வர்றது, அப்புறம் நம்ம அந்த நோண்டி அதை பதிக்கிறது, நம்ம விதிகளுக்கு இப்போ தரைக்கு மேலே வரக்கூடாது, நம்ம ஃப்ளோருக்கு மேலே உயரக்கூடாது. அதே போல் அதிகமாக ஆழம் தோண்டி நிறைய பேர் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, செப்டிக் டேங்கை தலைமுறைக்கும் நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி பிரயாணப்படுறது, இதுபோல் தவறுகள்லாம் வேண்டாம். ஒரு வீட்டுக்கே இன்றைக்கி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா 40 வருஷம் தான். இப்போ கவர்மெண்ட் பில்டிங் பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு அப்புறம் உடச்சி வேறு பில்டிங் தான் கட்டுவாங்க. அப்போ அந்த கவர்மெண்ட் பில்டிங்கே நம்ம அதை திருத்தும் போது ஒரு செப்டிக் டேங்க் ஒரு வீடுக்கு போய் வாஸ்து பார்க்க போனால் அந்த வீடு பயங்கரமான ஒரு டேமேஜாக இருக்குது. ஆனால் செப்டிக் டேங்கை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா காலத்தில் போட்ட செப்டிக் டேங்க் சார் அப்படின்னு சொல்லி. அப்போது சின்ன மாற்றம், சின்ன விஷயம், பெரிய மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் நேரில் போய் பார்க்கும்போது தான் நம்ம நிறைய சஜஷன்ஸை சொல்ல முடியும். அதனால் சும்மா அந்த ஃபோனில் தொலைபேசியில் கூப்பிட்டு எனக்கு இது சரியாக இருக்குது சார், அது சரியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நீங்களே சரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை முன்வைக்காமல் ஜஸ்ட் ஃபார் ஒரு கன்சல்டேஷன் வாங்கி பாருங்கள். அப்போ பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறான விஷயம் இல்லை. நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்திக்கலாம். வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா நிறைய இடங்களில் இடப்பிரச்சனை, அதாவது இதை க்ளீன் பண்ணணும், அதுக்கு ஒரு வண்டி, அதை சரியாக பராமரிக்க முடியாமல் அது ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த செப்டிக் டேங்க் வந்து பக்கத்துலேயே போக முடியாது, அந்த அளவுக்கு நாற்றம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாமோ இயற்கை முறையில் அதை வந்து பயணம் பண்ணுறதுக்கு? நான் அனலைஸ் பண்ண வரையில் நீங்கள் வந்து பயோ செப்டிக் டேங்க் அமைச்சிக்கலாம். வரும் நாட்களில் மிகவும் நல்ல பயனுள்ள தகவலை நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். நிச்சயமாக கொடுப்பேன். எல்லாருமே என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்க்குற அனைவருக்குமே வந்து முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே பார்க்குறீங்க. அந்த பார்க்குற விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்கிறாரு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம என்ன வழி அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். எல்லாருமே வாழ்க்கையில் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இயற்கையை நானும் இணைந்து வேண்டுகிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.